தொடர்ந்து யோசிக்கிறாரு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி வெண்ணாவை இங்கே கூட்டின்னு வந்திருக்கே கூடாது. இதனால் காவேரி எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறா, பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. தாத்தா கிட்டேயும் வந்து சொல்லி விஜய் வந்து புரிய வைக்கிறாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, நான் வந்து சீக்கிரமாகவே வந்து வெண்ணிலாவை எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பார்க்குறேன். வெண்ணிலா இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டா. அதே மாதிரி காவேரிக்கு தான் என் வாழ்க்கை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. தாத்தாவும் சீக்கிரமாக இது செய்ப்பா, இல்லைனா காவேரிக்கு உனக்கும் இடைவெளி அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, காவேரி தான் என் வாழ்க்கை, அவள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வெண்ணிலா கிட்டே சொல்லி புரிய வைக்கிற ஸ்டேஜெல்லாம் வெண்ணிலா தாண்டிட்டான்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகளை வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் காவேரி ரொம்ப வந்து காயப்படுத்துவா, அது நல்லா தெரியுது. என் கண்ணு எதிரவே காவேரியை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா. இதுக்கப்புறமாவும் காவேரிக்கு இந்த நிலைமை வரவே கூடாது. அதுக்கு வெண்ணிலாவை ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது, வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி காவேரி கிட்டே பேசி புரிய வைக்கணும். காவேரி ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காவேரிகிட்ட பேசலான்னு வராரு. இங்கே வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன பேச போகிறீங்க அப்படின்னோடனே, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்றாங்க. எங்கே போயிட்டு வரலான்றீங்க? இல்லை, ஒரு வாட்டி நான் ஒன்று லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன்ல, அதனால் லாங் ட்ரைவ் போகலாமா? இல்லைங்க, அங்கெல்லாம் நான் வரல, ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் வரணும்ல அப்படின்னோடனே, சரி அப்போ எங்கே போகலான்ற நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்குது காவேரி, நிறைய புரிய வைக்க வேண்டியது இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னோடனே, ஆஃபீஸ்க்கா நீங்கள் மட்டும் தானே கிளம்புவீங்க? இல்லை, இன்றைக்கி நீயும் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்றாரு. அதை கேட்டு குழப்பம் அடைகிறாங்க காவேரி. சரி, நீ போய் கோயிலுக்கு இது வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரியா போயிட்டு அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தாத்தா வர்றாரு. என்னப்பா காலையிலே வந்து புருஷனும் பொண்டாட்டி எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நல்ல முடிவுப்பா, காவேரி கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண, அப்போ தான் அவளுக்கும் நிறைய விஷயங்கள் புரியணும். இல்லை தாத்தா, இன்றைக்கி காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலான் இருக்கேன். இந்த மாதிரி வெண்ணிலா பற்றி பேசி முடிவெடுத்துட்டேன் இல்லையா, வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்குறதா, அதை பற்றியும் சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி காவேரிக்கு இன்றைக்கி தான் நான் எம்டி போஸ்ட்டு வந்து உட்கார வைக்கலாம் இருக்கேன் தாத்தா. என்னப்பா சொல்கிற? ஆமாம் தாத்தா, அன்றைக்கே நான் உட்கார வைக்கணும்னு நினச்சேன், அன்றைக்கி முடியல. அதனால் காவேரிக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கையோடு வந்து அவளுக்கு எம்டி சீட்டில் உட்கார வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக தள்ளி போயினே இருக்குது தாத்தா. அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் இவ்வளோ நாள் அவகிட்ட மறைச்சி வச்சுருக்கேன். அதை மறைக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆகிடுச்சு. அவள் என்னமோ நான் அவளை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்கிற? டைவர்ஸ்னு எது சொல்கிற? ஆமாம் தாத்தா, அப்படி தான் காவேரி நினச்சிட்ருக்கா. இல்லைப்பா, அதை நீ உடனே சொல்லிடணும். இவ்வளோ தூரம் அவன் நினச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க அப்படின்றாரு. இல்லை தாத்தா, நான் சொல்ல தான் நினச்சேன், சந்தர்ப்பமே அமையல தாத்தா. இன்றைக்கி கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னொன்னே, என்ன விஜய் இப்படிலாம் யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலப்பா, பயமாக வேறு இருக்குது அப்படின்றாரு தாத்தா. யோசிக்கிறார் விஜய்.